வெல்கம் டு பொலிட்டிக்கல் டாக்கீஸ். பரந்தூரில் விமான நிலையம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி விஜய் குரல் கொடுத்துட்டு இருந்தாரு. நமக்கு கூட பரவாயில்லையே, இதுக்கெல்லாம் குரல் கொடுக்குறாரு, சபாஸ் மாமா சபாஸ் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், இந்த விமான நிலையம் அமைக்கிறதுல ஆளுங்கட்சிக்கு ஏதோ ஆதாயம் இருக்குது அப்படின்னு சொன்னார். இந்த திமுக காரன் கொள்ளையடிக்கிறது எங்களுக்கு தெரியாதா? ஆனால் கூத்த பாருங்களேன், ஊருக்கே உபதேசம் வீட்டுக்கு தொடப்பக்கட்ட அப்படின்னு சொல்கிற மாதிரி திமுக விவசாய நிலத்தில் அபகரித்து விமான நிலையம் கொண்டு வர பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் இவரோட ஸ்கூலை கொண்டு போய் படூர் அப்படின்ற கிராமத்தில் பச்சை பசேல்னு இருக்கிற ஒரு 2 ஏக்கர் நிலத்தில் விவசாய நிலத்தில் ஸ்கூலை கட்டி விட்ருக்காரு. அப்போவே சினிமா உச்சத்தை விட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார் விஜய். சினிமாவில் 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு என்ன ரோட்டில் போராடவா வந்த? அதுக்கு மேலே ஒரு 1000 கோடி சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி தானே அரசியலுக்கு வந்த. இதில் ஸ்கூலு, பிஸ்னஸ்ஸு, அது இதுன்னு விஜய் தூங்கிட்டு இருந்தால் கூட காலில் எடுத்துன்னு பணம் கொட்டுற அளவுக்கு நிறைய சைட் பிஸ்னஸ்லாம் வச்சுருக்காரு, நிறைய பேக்கப்பும் வச்சுருக்காரு. இது தெரியாமல் இந்த அணில் குஞ்சுங்கெல்லாம் சிலுத்து போய் சில்லறையை செதற விட்டுட்டு இருந்தானுங்க. இப்போ இந்த ஸ்கூல் மேட்டர் வெளியே சொன்னது யார் தெரியுமா? மாண்புமிகு மடையன் அண்ணாமலை தான். ஏண்டா, இவன்லாம் உங்களை டீகோட் பண்ணுற அளவுக்கு வீக்காக இருப்பீங்க? திமுக பண்ணாத ஃப்ராடுத்தனத்தையா நீங்கள் பண்ணிட்டீங்க? ஆனால் திமுக எப்படி கெத்தாக இருக்கானா? அப்படி இருக்கணும்டா கட்சின்னா. ஒழுங்காக ஒளிய கூட தெரியல, நீங்கள்லாம் அரசியலுக்கு என்னத்தை கிழிக்க போகிறீங்க அப்படின்னு தான் கேட்கணும் போல இருக்கு. அதனால் ஜோசப் விஜய் இனிமேல் சினிமா டைலாக்லாம் பேசக்கூடாது, சரியா? அரசியல் அப்படின்னு வந்துட்டா ரொம்ப மெச்சூர்டாக இருக்கணும். அதனால் வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தால் அவங்கள பேச சொல்லு.